வணக்கம். இது காலத்தின் குரல். தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக கொந்தளிக்க செய்த ஒரு திட்டம் சேலம் தொடர்பான 8 வழிச்சாலை திட்டம். இப்போது கூட்டணி முடிவாகி பிரச்சாரத்தின் இறுதி நாளிலும் அது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை என்ன என்று தெரியாமல் இந்த கருத்தை இந்த சாலையை அமைப்போம் என்று அவர் சொன்னாரா, அல்லது அந்த எதிர்ப்பை பற்றி கவலை இல்லை என்று தெரிந்தே இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னாரா என்பது ஒரு விவாத பொருள். நீட் விவகாரத்தில் அதிமுகவும் பாமகவும் ஒரு நிலை, பாஜக எதிர்நிலை. 8 வழிச்சாலையில் அமைத்தே தீர்வோம் யார் தடுத்தாலும் என்பது பாஜகவின் நிலை, அமைக்கவே கூடாது என்பது பாமகவின் நிலை, நீதிமன்ற தீர்ப்பை ஏற்போம் என்பது அதிமுகவின் நிலை. தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தில் இருக்கிறது. நாளை முடிகிறது. 2 நாட்களில் தேர்தல். எனவே தங்கள் உறுதியான கொள்கையை சொல்ல முடியாத இடத்தில் கூட்டணி கட்சிகள் தவிக்கின்றனவா? இந்த கடைசி நேர திருப்பங்கள், கடைசி நேர உறுதியான நிலைப்பாடுகள் என்பவையெல்லாம் களத்தில் பேசுபொருளாக இருக்க போகின்றனவா? விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஃபெரோஸ் காந்தி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், அஇஅதிமுகவின் திருமதி சிவசேகரி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். லக்ஷ்மிகிட்ட தான் தொடங்குகிறேன். இந்த 8 வழிச்சாலை அப்படின்றது நேராக போகாமல் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கா? அந்த சேலம், தருமபுரி அந்த பகுதிகளில் இது ஒரு இமோஷ்னல் இஷ்யூவாகவே இருக்குது. தொடர்ந்து அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது தொடங்கி இன்று வரைக்கும், அதாவது நீதிமன்ற தீர்ப்பு, கடந்த வாரம் நீதிமன்ற தீர்ப்பு வருவது வரைக்குமே இது ஒரு மிகப்பெரிய இமோஷ்னல் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அங்கே இருக்க அந்த பகுதிகளில் இருக்க மக்கள் எல்லாம் அவங்களுக்கு நிலம்ங்கிறது அவங்களுடைய ஒரு, அதுவும் விவசாய நிலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றிப்போன ஒரு விஷயமாக இருக்கிறதாக இது கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்குகிறதோ இல்லையோ வாக்குகளை கட்டாயம் பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கும். நிதின் கட்கரியினுடைய அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அது ஒரு சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது. இல்லை, மத்திய அமைச்சர் அங்கே வருகிற போது இந்த பகுதியினுடைய இமோட்டிவான இஷ்யூ எது, பொலிட்டிக்கலான இஷ்யூ எது அப்படின்லாம் தெரியாமல் பேசுவாங்களா? அவங்களுக்கு அந்த ஃபீட்பேக் இருக்காதா? இல்லை, தெரிந்தே தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்ங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக, மத்திய மாநில அரசுகள் உறுதியாக இருக்கிறத வெளிப்படுத்துற களம் அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னா அது அங்க பகுதியில் போட்டியில் இருக்கக்கூடிய பாமகவை சங்கடத்தில் ஆழ்த்துற விஷயம் இல்லையா? சங்கடத்தில் ஆழ்த்துறதை விட இது ஒரு விதமான ஒரு ஆணவத்தை தான் காட்டுது. என்ன மக்களுக்கு என்ன தேவையோ, மக்கள் வேண்டாம்னு நினைச்சாலும் இந்த திட்டம் இது டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு திட்டம்ங்கிறது தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை கட்டாயம் செயல்படுத்தியே தீருவோம். இது அவர் சொல்றது அந்த காம்பன்சேஷன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் இன்னும் அதிகரிக்கப்படும். ஃபார்மர்ஸ் கூட நாங்கள் பேசிட்டு அதுக்கு பிறகாக இதை முன்னெடுத்து செல்வோம் அப்படிங்கிறார். இது என்னதான் அங்கே அந்த விவசாயிகள் மத்தியில் பேச்சுக்கள் நடந்தாலுமே, பேச்சுவார்த்தை நடந்தாலும், காம்பன்சேஷன் அதிகமாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய இடத்துல அந்த மக்கள் இல்லை. ஏன்னா இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஃபெரோஸ் காந்தி அவர்கள்ட்ட கேட்கணும், திட்டம் வளர்ச்சிக்கானது அப்படின்னு நிதின் கட்கரி பேசுகிறாரு. முதல் நாள் பியூஷ் கோயல் நீட் தொடர்பாக எங்கள் நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு தெளிவாக அவர் சொல்கிறாரு, எங்கள் நிலைப்பாடுன்னு. இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கே போய் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, மக்களை சிலரது தூண்டுதலுக்காக இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க, யார் எதிர்த்தாலும் நிறைவேற்றுவோம், மக்கள்கிட்ட காம்பன்சேஷன் தருவோம் ஆனால் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட்டணியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீங்களா? பாமக எதிர்க்குது, வழக்கு தொடுக்குது, அதிமுக நீதிமன்ற தீர்ப்பை மதிப்போம் அப்படின்ற அளவோடு இப்போ முதலமைச்சர் நிற்கிறாரு. இப்போ வேகம் காட்டி பிஜேபி பேசுறது எதுக்காக? பிஜேபி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொள்கையில் உறுதியாக இருக்கும். நீட் தேர்வை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே சட்டப்பூர்வமாக என்ன சொல்லுதோ கோர்ட்டினுடைய நடவடிக்கையை நம்ம அப்படியே நிறைவேற்றணுன்றது தான் பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு. அது ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. அதை பற்றி அவர்கள் நிறைய விமர்சனம் செய்கிறார். இப்போ நான் நிறைய ட்ரிப்பு விவாதத்தில் சொல்லியிருக்கேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. பாமகவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது,
அவருடைய கொள்கையில் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கொள்கை 8 வழிச்சாலையிலே பாமக நீங்க சொல்லும்போது தொடக்கத்துல ஒரு வரியில சொன்னீங்க பாஜக தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் இதுல மட்டும் சொல்றீங்க. அப்ப 8 வழிச்சாலையில உறுதியா இல்லாதது அப்படின்றது பாமகவா? இல்ல அவருடைய கொள்கை, அவங்களுடைய கொள்கை வர வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. இதுல இப்ப எங்களுடைய நிலைப்பாடு இப்ப என்னன்னா, நல்லா நீங்க அதை நிதின் கட்கரியோட அந்த ஸ்பீச்சை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய விருப்பத்திற்கு பிறகுதான் அங்கே 8 வழி சாலை அமைக்கப்படும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வேணும், எங்களுக்கு சாலை வசதி வேணும்னு போராட்டம் பண்ணது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வருகின்ற திட்டங்களை வர வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகள் அதில் எப்படி கவனம் செலுத்தி மக்களை திசை திருப்புகிறது. ஒரு 20% மக்கள் தான் நாங்கள் இதில் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேல் உள்ள மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த திட்டம் வருகிறது. சிஎம் சொல்றாரு 95% விவசாயிகள் நான் சொல்றேன். பாமக எதிர்க்குது. நீங்க பிரஸ் மீட்ல பார்த்திருப்பீங்க, உங்க தொலைக்காட்சியிலேயே அவர் பேசும்போது இதை எதிர்ப்பவர்கள் 80% மேற்பட்டவர் ஆதரிக்கிறார்கள். சில சதவீத பேர்கள் தான் இதை எதிர்த்து இப்படி ஒரு போராட்டத்தை தூண்டுகிறார்கள் சொல்றாரு. அதுதான் யார சொல்றாரு? திமுக தான், வேற யாரு? இப்ப திமுக பாமக அன்புமணி வழக்கு தொடுத்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வழக்குல தான் இருக்காங்க. விவசாயிகள் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவர்கள் வழக்குல தான் இருக்காங்க. போராட்டத்தை தூண்டுகின்ற சூழ்நிலையை எங்கேயுமே பாமக உருவாக்கல. நீங்க அதை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஐயா கண்ணனுடைய அன்புமணி திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அந்த பகுதிகளில் 3 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் இல்லை. நான் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதி. மக்களை நேரடியாக சென்று சந்திச்சு அங்க மீட்டிங்ஸ் எல்லாமே கண்டினியூஸா மீட்டிங்ஸ் இருந்தது. சார், லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்போது நீங்க பாத்துருக்கலாம். எத்தனையோ ஏக்கங்கள் ராமதாஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அதே மேடையில ராமதாஸ் நான் சொல்றேன். இப்ப கதை நான் சொல்றேன்ல, கொள்கை அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய நிலைப்பாடு ஒரு கட்சிக்கும் அந்த எங்களுடைய கொள்கை தான் கூட்டணியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வரணும்னு எந்த கட்சியுமே இந்தியாவில் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக கேள்வி கேட்டிருக்க அப்புறமா இது பண்ணீங்க. அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது இயற்கை. ஒரே கொள்கையை தான் எல்லாரும் கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கூட்டணின்னு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை செய்வோம், பிரதமரா நரேந்திர மோடி மீண்டும் வரணும், வந்தா நாங்க இதை செய்வோம் அப்படின்னு ஓட்டு கேட்குறீங்க. பிஜேபி கேட்குது, அதிமுக கேட்குது, பாமக கேட்குது. பிரதமராக வந்துருவார், வந்தால் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதிமுகவும் பாமகவும் ஓட்டு கேட்குது. 8 வழிச்சாலையை நாங்கள் எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி பாமக ஓட்டு கேட்குது. நீ தனித்தனியாக அவங்கவுங்க நின்னா வேற, ஒரே கூட்டணியில் நின்று கொண்டு ஒரே மேடையில் ராமதாஸ் அவர்களை வச்சுட்டு நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் அப்படின்னு சொன்னா இது பாமகவை சீன்ற விஷயமா இல்லை அவங்கள சங்கடப்படுத்துற ஒரு விஷயம்? அதே கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 10% இடஒதுக்கீடை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திமுகவில் மிக பிரதான கட்சியா யார பிரதமரா வரணும்னு சொல்ற ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா 10% இடஒதுக்கீடை பாராளுமன்றத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார். அதை எதிர்த்து வழக்கு கேள்விக்கு பதில் இதுதான் இல்ல. ஆமா, அப்ப அதான் அவளுடைய கொள்கை. இப்ப நீங்க போய் அதுல ஒரு விவாதமே எந்த தொலைக்காட்சியும் நான் பார்த்து கேட்டிருக்கேன். இதே அமர்வுல எடுக்கல. அதாவது இல்ல பேசி இருக்கோம். இல்ல அதாவது ராகுல் காந்தி அதாவது இல்ல தேர்தல் ஒரு விஷயம் இல்ல எவ்வளவு முரண்பாடுன்னு பாருங்க. அந்த உங்க பதில் இல்ல, இந்த நான் கேட்டதுக்கு குறிப்பான பதில் இல்லன்னா வேற நீங்க கேட்கறது இதுவும் ஒரு பதில். அடுத்த 10% இடஒதுக்கீட்டை பற்றி பலமுறை விவாதிச்சிருக்கிறோம், கம்யூனிஸ்ட வச்சு விவாதிச்சிருக்கிறோம், காங்கிரஸ் வச்சு விவாதிச்சிருக்கிறோம், பொது வெளியில் இவங்களெல்லாம் எல்லாரையும் சேர்த்து வச்சே மக்கள் மேடைகளை விவாதிச்சிருக்கிறோம். இப்போ இதில் 8 வழி சாலையை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்னன்னா, இப்போ உடனே இன்னைக்கே நாளைக்கே கொண்டு வரணும்னு நாங்கள் அவர் பேசலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற மக்களை திருப்திப்படுத்த வைக்கின்ற வகையில் அவர்களுடைய முழு ஆதரவுடன் அவருக்கு தர வேண்டிய நிவாரணத்தை அதாவது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நிவாரணத்தை விட அவர்களுக்கு உரிமையை எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அவர்களுடைய ஆதரவுடன் தான் அது நிறைவேற்றப்படுன்றார். மக்களுடைய ஆதரவு தான். அப்ப மக்களுடைய ஆதரவு வரும்போது அதுல எல்லா கட்சியுமே உள்ள வந்துருது. நிவாரணம் மட்டும் இதுல பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அன்புமணி அவர் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய கருத்தும் கூட 8 வழிச்சாலைன்னு சொல்றத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறத அவர் உணர்ந்திருக்கல. 8 வழிச்சாலை தேவையில்லைன்றத கட்கரிக்கு புரிய வைப்போம். இன்னொன்னு இதுல நிதின் கட்கரி இந்த நேரத்தில் சொல்றது அப்படின்றது மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் புதிய திட்டத்தை யாரும் செஞ்சிட முடியாது, கட்கரி விரும்பினாலும் செய்திட முடியாது. இன்னொன்னு அடுத்து வரக்கூடிய ஆட்சி
அவதுல இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் தான் கொள்கை முடிவு எடுப்பார் இதுல அப்படின்றாரு. அதுதான் நீங்க இது வந்து இந்த அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன், அங்க இருக்கிற மக்கள்கள் திருப்திப்படும் வரை அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாரு. அதை பாருங்க, அவங்க மக்களுடைய எதிர்ப்பு இருந்துட்டு நான் செய்வேன், அதெல்லாம் எதிர்த்துக்கிட்டோம் நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. மக்களுடைய எதிர்ப்பு அங்க இல்லைனாவே அவர்கள் சமாதான மக்கள் உங்க கூட்டணியில உட்கார்ந்து இருக்கிற டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு 95% மக்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்றது ராமதாஸ் அவருடைய கருத்து. அவர் அதே மேடையில உட்கார்ந்து இருக்கிறாரு. மக்கள் எதிர்க்கல அப்படின்னா ராமதாஸ் அதுக்கு பதில் சொல்வாரு, மக்கள் எதிர்க்கிறாங்களா இல்லையான்னு. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு கேள்வி கேளுங்க, இத பத்தியான கேள்வி. அவர் இந்த திட்டமே தேவையில்லை, கைவிட வைப்போம், அவங்களுடைய கொள்கை. அவங்க பாராளுமன்றத்துல எம்பியா போனோம்னா அவருடைய கொள்கை அவங்க பேசுவாங்க. இப்ப 10% இவங்க ஒத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா? இது வந்து ஒருபோதும் உழவர்களை பாமக பாதுகாக்கும், போராடி பெற்ற தீர்ப்பின் மூலமாக 5 மாவட்ட உழவர்களை பாதுகாக்கும், ஒருபோதும் 8 வழிச்சாலை அமைக்கப்படாதுன்னு டாக்டர் சொல்றாரு, ராமதாஸ் சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஒருபோதும் டாக்டர் அன்புமணி ராமதாஸால் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாதுங்கிறது என் கருத்து. அதாவது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து எப்படிப்பட்ட கட்சிங்கிறது இந்த 2-3 நாளாக அவங்க வந்து நீட் சம்மந்தமாக பியூஷ் கோயல் பேசுறது, நிதின் கட்கரி இன்னைக்கு 8 வழிச்சாலை பற்றி பேசுறது, பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கன்னியாகுமரியில் துறைமுகம் பற்றி பேசுறதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3லையுமே இவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்றது முக்கியமானது கிடையாது. அது இருக்கு, அது அவங்க கருத்தாவே இருக்கட்டும். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிற திட்டங்களை தேர்தல் நேரத்தில் கூட ஓட்டை பற்றி கூட கவலைப்படாமல் நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்லக்கூடிய கட்சி பிஜேபி. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டணி கட்சிகளை பற்றி என்ன நினைக்குது, அதிமுக என்ன நினைக்குது, பாமக என்ன நினைக்குது, இதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்களுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை வெளிப்படுத்திய விதம், அவங்க பாடி லாங்குவேஜ் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை தாங்கய்யா, நாங்கள் சொல்கிறதான் நடக்கும், நாங்கள் 8 வழிச்சாலை கொண்டு வருவோம், கன்னியாகுமரியில் துறைமுகத்தை கொண்டு வருவோம், நீட்டு நடக்கும். இதில் வந்து அதிமுக மசோதா போட்டு 2 மசோதா நிறைவேற்றினாலும் சரி, மேனிஃபெஸ்டோட எது சொல்லியிருந்தாலும் சரி, டாக்டர் ராமதாஸோ டாக்டர் அன்புமணி ராமதாஸோ எதிர்த்து போராட்டமே நடத்தினாலும் சரி, நாங்கள் கொண்டு வருவோம். இதான் எங்களுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இதுல அன்புமணி என்ன சொல்றாருன்னா, கட்கரிக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை பாதிப்புலாம் தெரியல, ஆனா அவருக்கு விலைக்கு புரிய வச்சிருவோம். அதைத்தான் சொன்ன, ஒருபோதும் புரிய வைக்க முடியாது. அவங்க தெளிவாக இந்த திட்டங்களை எப்படிப்பட்டது நீங்க பார்க்கணும். இது அத்தனையுமே நீட் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தம் நிறைய பேசியாச்சு, நம்ம மறுபடியும் பேச முடியாது. நீட்டை பத்தியோ அல்லது துறைமுகம், இது எல்லாமே அவங்களுக்கான ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நடத்துறதுக்காக தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. அதுல எதுக்கு அப்படி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? கன்னியாகுமரி ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு டிமாண்ட் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா? 8 வழிச்சாலைங்கிறது உண்மையிலே வந்து போக்குவரத்து தொடர்பான ஆய்வுகளின் அடிப்படையில் டிமாண்ட் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா? ஒவ்வொன்றும் 10,000 கோடி 20,000 கோடி வந்து அம்பானிக்கோ அதானிக்கோ ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்காக கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட்ல கொடுக்க வேண்டிய பங்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இதுதான் பிஜேபியோட திட்டம். இதை எப்படி அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பார்? எதிர்க்கிறதா இருந்தா முதல்ல கூட்டணிக்கு போயிருக்க கூடாது. பாஜக ஒரு நிமிஷம், கூட்டணி சேரும்போது 10 விஷயத்தை கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதுல நீட் 10வது கோரிக்கையாக நீட் இருக்கு. ஆனால் 8 வழிச்சாலை சம்பந்தமா வழக்கு இருக்கு, அதனால நாங்க கோரிக்கை வைக்கல. சரி, நான் என்ன சொல்றேன், அந்த நீட் விஷயத்துக்கு கோயல் சொன்னாரு, அதுக்கு என்ன பதில்? நீங்க அதிகபட்சம் நியாயமா இருந்தா புலம்ப தாங்க முடியும். உண்மையிலே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறாருன்னா புலம்ப மட்டும்தான் முடியும். அவரை ஒருபோதும் பாஜக ஏற்றுக்கொள்ளாது. பாஜக வந்து உண்மையிலே தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல நாளை ஆட்சிக்கு வந்தா அவர் எம்பியாக இருந்தால் அதை தடுத்து, ஒருவேளை நாளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவர் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற நான் அதான் சொல்றேன். நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 40 எம்பியும் ஒன்னா சேர்ந்தா கூட தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி முன்முடிவோட அணுகுறீங்க? இல்ல முன்முடிவோட அவங்க தேர்தல் நேரத்துல மக்கள் மத்தியில இதுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அதை பத்தி கூட கவலைப்படாம வந்து நாங்க செய்வோம்னு சொல்றாங்கன்னா அந்த மனநிலையை நீங்க வழக்கமான கட்சி மனநிலையில் அனுபவிக்கீங்களா? ஒரு வேற எந்த கட்சியாவது குறைஞ்சபட்சம் தப்பு பண்றவங்க கூட தேர்தல் நேரத்துல வந்து மக்களின் கருத்தை கேட்போம் அல்லது வந்து மக்களுக்கு எதிராக போக மாட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் பேசுவாங்க. இது ஒரு அம்சத்தை நீங்க ஒரு கோணத்தில் பார்த்தால் இப்படி பேசணும்ன்றீங்க, இன்னொரு கோணத்துல தேர்தல் நேரத்துல பொய்யான வாக்குறுதிகள் தருவாங்க, நிலைப்பாட்டை மாற்றி பேசுவார்கள் அப்படின்லாம் இல்ல. பாமக அது வந்து 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு, நாங்க 8 வழிச்சாலைக்கு ஆதரவு, அது நாங்க ஒளிவு மறைவோட நாங்க சொல்லல. இல்ல அது வந்து அவங்க ஒளிமுறையோடு சொல்லலாம். நியாயங்கிறது நியாயம் கிடையாதுங்க. எனக்கு அந்த இஷ்யூல வந்து எது சரி எது தப்புங்கிறது தான் நியாயமானது. நான் அடிப்பேன் அப்படிங்கறத ஓப்பனா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்பா ரொம்ப ஒழுங்கா அழகா சொல்லிட்டாரு, நியாயமா சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாருன்றதுக்காகலாம் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஷ்யூ வந்து 8 வழிச்சாலை பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்ன, அவங்க ஏன் வேணாம்னு சொல்றாங்க? காரணம் இருக்கும் இல்ல, அந்த காரணத்தை வந்து பிஜேபி மறுக்குது. பிஜேபி மறுக்கிறது அப்படிங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதை எப்படி பார்க்குது? நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் போயிட்டு வந்து பேசி வந்து மாற்றுவோங்கிறதுலாம் உண்மையிலே வந்து ஒரு
என்ன சொல்றது, ஒன்று தோல்வி அடைஞ்சதுன்னு ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஏமாத்துற விஷயமா தான் வந்து மக்கள் வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டில் இந்த நிலையில வந்து ஒரு 5-6 இஷ்யூ தான் மேஜர் இஷ்யூவாக எல்லா இடங்களிலும் பேசப்படுது. நீட்டு, ஸ்டெர்லைட்டு, 8 வழிச்சாலை போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு கரண்ட் இஷ்யூ. இந்த ஒவ்வொன்றிலும் பிஜேபி வந்து எதிர்நிலையில் இருக்கு. அவங்க ஓப்பனாக தான் இருக்கிறாங்க. அவங்க மாறினாங்கன்னு நான் சொல்ல வரல. நாங்கள் பிஜேபி எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் இதைத்தான் பண்ணுவோங்கிறது அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், தேர்தல் நேரத்தில் ஓட்டு போனா கூட பரவாயில்ல, இது கூட்டணி கட்சிகள் வந்து தப்பா நினைச்சிட்டா கூட பரவாயில்ல, இதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க இப்படிதான் பேசுவோம், இப்படிதான் இருப்போம்னு அவங்க பேசுறாங்க. நான் குற்றம் சாட்டுறது டாக்டர் அன்புமணியும் அதிமுக இந்த பிஜேபி. அதிமுக கருத்து கேட்கலாம். அதிமுகவில் வந்து நீட் அப்படின்றதுல பியூஷ் கோயல் சொன்னார் நாங்கள் அதிமுகவை கன்வின்ஸ் பண்ணிடுவோம்னு. இப்போ கட்கரி சொல்றாரு நாங்கள் விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணிடுவோம், திட்டம் வருன்றார். இப்போ பாமகவை கன்வின்ஸ் பண்ற கட்டத்துக்கு அதிமுக வந்துருச்சா? இல்ல நாங்களும் நீதிமன்ற தீர்ப்பை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம் எங்கள் முதல்வரும் சொல்லியிருக்காரு சார். அதற்கடுத்து மக்களுடைய கருத்துக்களையும் கருத்து கேட்புகளை கேட்டு தான் இதை நடைமுறைப்படுத்த போறோன்றதுல நாங்களும் உறுதியா இருக்கோம். அவருமே என்ன சொல்லியிருக்காரு அதில் அண்டர்லைன் பண்ணிங்க, நான் வந்தே தீரும்னு சொல்ல, விவசாயிகளை கருத்து கேட்போம், மக்களை கருத்து கேட்போம், உண்மையாவே யார் எதிர்ப்பு மனநிலை இருக்காங்க கேட்டுட்டு தான் நாங்கள் முடிவு எடுப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், எல்லா முடிவுகளும் இன்னைக்கு எடுத்த முடிவு இன்னைக்கே நடக்க போறது, நாளைக்கே நடப்போம், எல்லா முடிவுகளுமே மாறும் இல்லையா, காலகட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும். எங்களுடைய நிலைப்பாட்டில் மக்களுக்கு விரோதமான, மக்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்காத எந்த திட்டங்களும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மனநிலையில தான் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா எங்களால் செயல்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இதுவே இறுதியான விஷயமும் கிடையாது, இதுவே இறுதியான தீர்ப்புன்னு நீங்க எடுத்துக்காதீங்க. நிதின் கட்கரியோ பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னதெல்லாம் புரியல. இப்போ வந்து நீட் வருன்றீங்களா வராதுன்றீங்களா, 8 வழிச்சாலை வருன்றீங்களா வராதுன்றீங்களா, உங்க கூட்டணி இல்ல சார் இருங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டோம். எங்களுடைய மாநில தேர்தல் அறிக்கையில், எங்க கட்சி தேர்தல் அறிக்கையில நீட்டுக்கு விலக்கு அளிக்கப்படும். அது கண்டிப்பா வந்து கோர்ட்ல இருக்கு. அது நாளைக்கு ஜட்மெண்ட் வரும்போது ஃபேவரா வரும். அப்படி இல்லைன்னா தீர்மானத்தை சட்டமாக நடைமுறைப்படுத்துவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100% நாங்க செய்வோம். இதையும் வந்து அமல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு எங்க முதல்வர் சொல்லியிருக்காரு. மக்களோடையும் விவசாயிகளோடும் கருத்து கேட்பு, இந்த எலெக்ஷனுக்கு பிறகு கருத்து கேட்பு கேட்டு அவங்களோட மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு தான் எல்லாம் நடைமுறைப்படுத்தும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீட் விஷயத்துல 100% எப்படி செய்வீங்க? நீங்க போட்ட 2 மசோதா அது குப்பை அது வந்து எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு வந்து முதல்ல சொன்னாங்க. இப்போ வந்து அதிமுக எங்களை வந்து நீட்டை விளக்க சொல்லியே கேட்கல, தமிழ்ல எக்ஸாம் நடத்த சொல்லி தான் கேட்டாங்கன்னு புதுசா வந்து சொல்றாங்க. இப்போ வந்து தேர்தல் நேரத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீட் தொடரும் அப்படின்னு கோயல் சொல்றாரு. இப்போ எங்க வந்து அதிமுகவோட ஸ்டாண்ட் எந்த இடத்துல? நீங்க மசோதா போட்டதை வந்து அவங்க ஏத்துட்டு இருக்காங்களா, அல்லது வந்து நீங்க வந்து அனுப்புன நீங்க வந்து நீட் விளக்குன்னே கேட்கல, தமிழ் மீடியத்தில் அதை நடத்தணும்னு சொல்லி மட்டும் தான் கேட்டீங்கன்னு சொன்னது உங்களுக்கு பதில் என்ன? இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நீட்டை நடத்துவோம், இதுக்கு என்ன உங்களுக்கு பதில்? அதனால அதிமுக என்கிற கட்சி பாஜகவிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்து விட்டது என்பதுதான் உண்மை. வேற எதுவுமே உண்மை கிடையாது. இதுல கூட்டணியில இருக்கும் போதும் 8 வழிச்சாலை விஷயத்துல எங்க நிலைப்பாடு இதுதான், நாங்க எதிர்ப்பு தான் அப்படின்றத பாமக தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. நான் வந்து பாமக சொல்றது தான் அவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக நான் சொன்னேங்க. அவங்களாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். பாமக சொல்லலைன்னு நான் சொல்லலை. அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்கு நேர் எதிரான கருத்து உடையவரோட கூட்டு சேர்ந்து இருக்கிறீங்கன்ற தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. இப்போ நான் இன்னும் கூட தெளிவாக நான் சொல்கிறேன், திமுக அதாவது அதிமுகவோ பாமகவோ, ஏன்னா தேமுதிக எதுலையுமே வர்றதில்லை. இந்த 2 கட்சியை பொறுத்த வரையில அவங்களுக்கு சில ஒரிஜினாலிட்டி இருக்கு, அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் பாஜகன்னு வரும்போது அந்த இடத்துல முழுமையாக அவங்க சரணடைகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை, சட்ட ரீதியாக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு எம்பியா ஜெயிக்கிறாருன்னா நாடாளுமன்றத்தில் போய் இந்த பிரச்சனை வேணான்னு சொல்லி மறுக்க முடியும். நாம முதல்ல பொலிட்டிக்கல் இஷ்யூவை வந்து பொலிட்டிக்கலாக முதல்ல பார்க்கலாம். ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு வேணும். சட்டம் அவங்க நான் என்ன சொல்றேன், இப்போ நாளைக்கு வந்து வேற ஒரு கவர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்காம கூட போகலாம். அதனால வந்து சட்ட பிரச்சனையா பார்க்கல, நீதிமன்றத்துக்கான பிரச்சனை கிடையாது. பொலிட்டிக்கலா உங்க ஸ்டாண்ட் என்ன, உங்க ஸ்டாண்டுக்கு மாறா இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து நீங்க எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? இருக்குங்க 10 இஷ்யூல 8 இஷ்யூல நீங்க வந்து ஒன்னா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, 2 விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணா பரவாயில்ல, ஒவ்வொரு இஷ்யூலுமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க. அப்புறம் வந்து என்ன தேவை இருக்குது? அது நீட் வேண்டாம், 8 வழிச்சாலை வேண்டான்ற பாமகவோட ஸ்டாண்டை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு மாறாக வேண்டாங்கிற அந்த ஸ்டாண்டை நான் ஏத்துக்கிறேன். அவங்க வந்து 8 வழிச்சாலை வேண்டாம் என்று சொன்னதையும் அதற்காக வழக்கு தொடர்ந்ததையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் அவர்கள் இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய சமரசங்கிறது வந்து அவங்களுடைய கொள்கைக்காக வந்து நிச்சயமாக எந்த நல்லதும் செய்யாதுங்கிற இன்னொரு விஷயத்துக்கும் பதில் சொல்லணும். மக்களுடைய கருத்தை கேட்டு வந்து நாங்க செய்வோம்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கடந்த 3-4 வருஷத்தில் நடந்த எல்லா போராட்டங்கள்லையும் முதல் நாளிலிருந்தே மிக அதிகமான போலீஸ் அடக்குமுறை இருந்தது 8 வழிச்சாலை போராட்டத்துக்கு தான். வேற எதையும் விட, ஸ்டெர்லைட்டை விட, எல்லாத்தையும் விட முதல் நாள்ல இருந்தே ஒரு துண்டறிக்கை கொடுத்துட்டு போனவங்க வந்து பிடிச்சி 1 மாசம் உள்ள போட்டாங்க.
எங்கள் தோழர்கள்லாம் போய் சிறையில் இருந்தாங்க 1 மாதம். ஒரே குற்றம் என்னன்னா துண்டறிக்கை கொடுத்தது தான். இப்போ இன்னைக்கு வந்து பல இடங்களில் மக்களை வந்து கடுமையாக விரட்டி விட்டு, போலீஸை விட்டு, வயலிருந்து விரட்டி அடித்து நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணிட்டு இன்னைக்கு மக்களுடைய கருத்தை கேட்டுட்டு கொண்டு வருங்கிறது யாரை ஏமாத்துறதுக்கு? நீங்கள் ஏற்கனவே பண்ணது சரியில்லைங்கிறதுனால தானே உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த நில ஆர்ஜிதம் செய்யப்பட்ட முறை சரியில்லை, அதுக்கான அத்தனையும் வந்து நாங்கள் ரத்து செய்யறோம்னு அவங்க சொல்றாங்க. ஆக வந்து எந்த அடிப்படையில் வந்து மக்களை போய் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண போறீங்க? நீங்க ஏற்கனவே பண்ணதே தப்புங்கிறது தான் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, நான் சொல்லலை, நீதிமன்றத்தோட தீர்ப்பு. வினோபா, 8 வழிச்சாலை அப்படின்ற ஒன்றோட முரண்பாடு இருக்கும்போது ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்றது வந்து கூட்டணி வைத்த நாள்லேருந்தே அந்த கேள்வி பாமகவை நோக்கி இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு முதலமைச்சர் பேட்டி கொடுத்த போது அவர் வந்து அரூர்லேயோ பாப்பரெட்டிப்பட்டியிலையோ திருவண்ணாமலையிலையோ இது பற்றி பேசவில்லை. 8 வழிச்சாலை அமைப்போம்னோ அல்லது அந்த திட்டத்தை கைவிட்டுருவோம்னோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை. மாறாக ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறப்ப அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது, அந்த தீர்ப்பு மதிக்கப்படும். அந்த இடத்துல என்ன வருதுன்னு சொன்னால் அதற்கு மேலே அப்பீலுக்கு போக மாட்டாங்கன்னு அர்த்தமா, அல்லது இந்த அறிவிப்பாணையை ரத்து செஞ்சுருக்கிறாங்க, புதுசாக ஒரு அறிவிப்பாணை போட்டு ப்ராசஸ் தொடங்குறதுக்கு எந்த தடையும் இல்லை, அந்த கட்டத்துக்கு போகிறாங்களான்ற தெளிவு இல்லாத போதே அன்புமணி ராமதாஸ் அதை வரவேற்று திட்டம் கைவிடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சார். இப்போ கட்கரி டாக்டர் ராமதாஸை வச்சுக்கிட்டு சொல்கிறார் மக்களை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் வேண்டுமென்றே சிலரோட தூண்டுதலுக்காக வழக்கு தொடுக்கிறாங்க, போராடுறாங்க, அது வளர்ச்சிக்கான திட்டம் வந்தே தீரும்ன்றாங்க. இப்போ ஒரு நாள் உங்களோட மகிழ்ச்சி இருந்தது நேற்று, இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியை ஒரே நாளில் பறிச்சிட்டாங்களா? அதெல்லாம் பறிக்கலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தீர்ப்பு வந்து மறுநாளே உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு ஃபைல் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு சட்டப்பூர்வமாக என்ன செய்ய முடியுமோ அதுக்கான விஷயங்கள் செஞ்சாச்சு. மறுநாள் ஆங்கில செய்தித்தாளில் வந்து முதலமைச்சர் யார் மேல இருக்கிற சந்தேகத்தில் போய் கேவியட் போடுறீங்க? இது வந்து சந்தேகம் கிடையாது. கேவியட் பண்றது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்குறீங்க, அதுல லாஜிக்கல் அரசு தரப்புக்கு பின்னடைவு வருது, உங்க தரப்பு ஜெயிக்கிறது. யாரெல்லாம் நில அர்ஜிதத்தை எதிர்த்தாங்களோ அது தரப்பு. அரசாங்கம் மேல்முறையீடு செய்திருமோ, உடனே போய் இந்த தீர்ப்பு செல்லாததுன்னு சொல்லி ஸ்டே வாங்கிடுவாங்களோ அப்படின்ற பட்சத்தில் அந்த சந்தேகம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க என்ன கேட்காம, கேவியட்ன்றது என்ன, எங்கள் தரப்பை கேட்காம ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, அரசாங்கம் அது ஸ்டே கேட்டு வந்தாங்கன்னா கொடுத்துடாதீங்க, எங்களையும் கேட்டு கொடுங்க, முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றது தான் கேவியட். அது உங்களோட சந்தேகமான இருக்கலாம். ஆனா கேவியட் யாருக்கு எதிராக? கேவியட்ன்றது என்னன்னா ஒரு லீகல் ப்ராசஸ்ல பாத்தீங்க, லீகல் ப்ராசஸ்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நீங்க விளக்குன மாதிரி நமக்கும் விளக்கலாம்ல, சொல்லுங்க. அதுதான் சொல்ல போறேன். கேவியட்ன்றது ஒரு லாஜிக்கல் லீகல் எண்ட். லீகல் எண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அப்பீல் ப்ராசஸ் பிகினிங், ஒரு நாட் an end, ஒரு அப்பீல் ப்ராசஸ். நான் எங்க சைடுல பிகினிங், எங்களோட எண்ட் அப்பீல் ப்ராசஸோட எங்களோட எண்ட். we have, நாங்க ஒரு லாஜிக்கலா ஒரு அடுத்த விஷயத்துக்கு யாருக்கு எதிரா சார் கேவியட்? யாருக்கு எதிரா? ஒரு எந்த கட்சியா இருந்தாலும், எந்த ஒரு சட்ட சிக்கலா இருந்தாலும், ஒரு உயர்நீதிமன்றம் இருங்க, ஒரு என் கேள்வி என்னோட பதில் நீங்க கேட்டாதான் உங்களுக்கு சிம்பிளா. இப்போ உங்கள்ட்ட மட்டும் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல, மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல. என் கேள்வி உங்க கேள்வின்னு இல்ல, நான் மக்களுக்கும் சொல்லணும். ஏன்னா உங்க கேள்வி தனியா வச்சு நீங்க பேசிக்கீங்க. இல்ல இது மக்கள் மேடை, இது மக்கள் மேடை இல்லை, மக்களுக்கான மேடை. என்னுடைய அமர்வு, என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். மக்களுக்கு அட்ரஸ் பண்றது உங்களுக்கும் நான் போய் சொல்லிடுவேன். மக்களுக்கு அட்ரஸ் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா பதில் சொல்றதுக்கான 2 நிமிடமாவது கொடுக்கணும். குறுக்க போய் சேர்ந்தா பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க பொறுமையா கேளுங்க. அதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட கேள்வி நீங்க கேள்வி கேட்கணும், நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கணும். கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்கு நான் கேட்டு சொல்றேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட பொலிட்டிக்கல் பயஸ் நீங்க காமிக்க தேவையில்லை. நான் இங்க உங்களோட பொலிட்டிக்கல் பயஸஸ்க்கு போக வே யூ ஆர் ஆஸ்கிங் அக்யூஸ் யூ காண்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட உங்களால வந்திருக்கேன். ஒரு கேள்வி கேக்குறீங்க, கேள்வி கேளுங்க, பதில் நீங்க பொறுப்பேத்துக்கணும். அதுனால நான் வந்திருக்கேன்னா நீங்க நான் பொறுப்பேத்துக்கணும், அது வேற விஷயம். நான் பதில் சொல்றதுக்கு நீங்க டைம் கொடுக்காம திருப்பி நான் சொல்றேன். என்னோட நான் கேக்குறேன், கேள்வி நான் சொல்லி யாருக்கு எதிராக நீங்க திசை திருப்பத்துக்கு இந்த பேச வேணாம். நான் எங்க அரசியல் நிலைப்பாடு என்ன 8 வழி சாலைன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 8 வழி சாலையில உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்த மறுநாளே போறோம்னா நாங்க எந்த அளவுக்கு அக்கறையா அந்த 8 வழி சாலை விவசாயிகளை பாதிக்க கூடாதுன்னு இருக்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு இன்டென்ஷன், எங்களோட கொள்கையில உறுதித்தன்மையை காமிக்குது. நீங்க அதுல போய் யாருக்கு இது நாங்க கூட்டணி வைக்கிறப்ப நாங்க சொல்லிட்டோம், கூட்டணியில இருந்தாலும்
நாங்கள் 8 வழி சாலை மட்டும் இல்ல, எங்களுக்குன்னு சில நிலைப்பாடுகள் இருக்கு, அதுல நாங்க பின்வாங்க மாட்டோம்னு முன்னாடியே சொல்லிட்டோம். இப்ப நீங்க வந்து சாமர்த்தியமா ஒரு கேள்வி கேட்கறன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க யாருக்கு அகைன்ஸ்டா போனா, ஆமா இந்த கேள்வி உயர்நீதிமன்றம் யாருக்கு கேஸ் நடத்துது? பெட்டிஷனர் வெர்சஸ் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யார் நிலத்தை லேண்ட் அக்வயர் பண்ணாங்களோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் போவாங்க. இது மக்களுக்கு தெரியாத யாருக்கும், யாரும் லீகல் படிச்சதோ அது தெரியும். இது யாருக்கு எதுக்கு போக போறாங்க சார்? நிதின் கட்கரி நீங்க என்ன புரியல, அது என்ன ஒரு சாமானியமா கேள்வி கேட்டு கேக்குறீங்க? அது ஒண்ணுமே கிடையாது. ஏன் சாமானியம் யாரு, ரெஸ்பாண்டன்ட் யாரு? கேவியட் போனா ரெஸ்பாண்ட், இங்க யார் ரெஸ்பாண்டன்ட்? அவங்க சாமர்த்தியத்துக்கு நீங்க விடை அது என்ன பெரிய மதிப்பீடு? அது என்ன கேக்குறீங்க? அது புரியவே இல்ல சார். அதெல்லாம் நான் நீங்க அரசியலாய் கேக்குறோம்னா நான் சொல்றேன், அரசியல் சொல்றேன். வினோபா, ஏன் சாமர்த்தியத்துக்கு நான் உங்கள்ட்ட மதிப்பெண் கேட்கல. அதே மாதிரி தான் எங்களுக்கும் நீங்க என்னோட கேள்வி, நீங்க பதில் சொல்ல வந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த இடத்தில் 8 வழிச்சாலை அப்படின்ற ஒன்று அமைக்கப்பட்டே தீரும்னு டாக்டர் ராமதாஸை மேடையில் வைத்துக்கொண்டு விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணுவோம், காம்பன்சேஷனை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்க, உங்கள் டிமாண்டை பிஜேபி அரசு நிராகரித்து விட்டது. உங்கள் கூட்டணியில் இருக்கிற யாரை பிரதமராக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த தரப்பு நிராகரித்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க? மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, ஒரு 8 வழி சாலை அப்படின்றது இன்றைக்கு வந்தது கிடையாது. சென்ற ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பெரிய ஒரு அறிவிப்பை கொண்டு வந்துட்டு, நாங்கள் வந்து சென்னைக்கும் சேலத்துக்கும் வந்து ஒரு இத்தனை கிலோமீட்டரில் துரிதமாக போகிறது சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் வளர்ச்சிக்கு எதுனாலும் கிடையாது, நாங்களுக்கு ரோடு வேணும், ஹார்பர் வேணும், ஏர்போர்ட் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஆல்ரெடி சென்னைக்கும் சேலத்துக்கும் 3 வழி இருக்குது, அதை நம்ம சரி பண்ணுவோம்னு சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் காட்பாடிக்கும் சேலத்துக்கும் கிட்டத்தட்ட 4 வழி சாலையாக மாற்றுறதுக்கு 551 கோடி 521 கோடிகள் அந்த மினிஸ்ட்ரி ஒதுக்கி அந்த ரோட 4 வழி சொல்லி முடிச்சிடுறேன். கேள்விக்கான பதில் இதுவா? தீர்வை முடிச்சிடுறேன். இந்த ரோட போடுங்க அப்படின்னு ஒரு மாற்று சொல்யூஷனை கொடுத்துட்டு இங்கே கருத்து கேட்புகள் நடத்தி நாங்க வந்து வழக்காடு மன்றத்துக்கு போனோம். இன்னைக்கு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் கேவியட் மனுவும் நாங்க போட்டோம். இப்ப நேத்து நடந்த சம்பவம் என்னன்னா, நிதின் கட்கரி அவர்கள் இன்றைக்கு அந்த துறை சார்ந்த மந்திரியா இருக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, நாங்க 8 வழி சாலையில மக்களோட கருத்து கேட்டு நாங்க அதை வந்து தொடருவோம். அது அவங்க நிலைப்பாடு. 2 விஷயம் இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல என்ன ஒரு அம்சம் என்னன்னா, நீங்க கேட்கிறது இருக்குல்ல, காட்பாடியிலிருந்து அல்லது வாணியம்பாடியிலிருந்து சேலத்துக்கு இருக்கிற பாதையை அகலப்படுத்துறதுக்கு, அதை 2 பேர் செய்யணும். ஒன்று ஸ்டேட் ஹைவே, இல்லைன்னா நேஷனல் ஹைவே. ஸ்டேட் ஹைவேக்கு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர், நேஷனல் ஹைவேக்கு நிதின் கட்கரி அமைச்சர். 2 பேருமே மேடையில் உட்கார்ந்து உங்கள் கோரிக்கையை நிராகரிச்சுட்டு, முதலமைச்சர் இருக்கும்போது ராமதாஸ் இருக்கும்போது கட்கரி சொல்றார் நாங்க அமைப்போம்ன்றார். இல்ல, அது நிராகரிக்கல. 551 கோடி அலோகேட் பண்ணி ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு. 179A பேர் இருக்கு, நேஷனல் ஹைவே 179A. சரி, அது போயிட்டு இருக்குது. அதுதான் நாங்களும் சொல்றோம். இப்போ நாங்க என்ன சொல்றோம், ஆல்ரெடி ரோடு இருக்கும்போது இப்போ அந்த விஷயத்தை அவங்க நிராகரிக்கல, அதை ஏத்துக்கிட்டு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது நடக்க போது, அது 4 மணி நேரத்தில் போயிடலாம் இங்கேருந்து. இப்போ என்ன சொல்றோம், இந்த ரோடு வேண்டான்னு சொல்லி தான் நாங்க இப்போ கேஸ் போட்டோம், மக்கள் விவசாயிகளும் போட்டாங்க, ஜெயிச்சாச்சு. அதை நிறைவேற்றும் அவர் சொல்றாரு. அவர் சொல்லியிருக்காரு, இது இந்த ஆட்சி, அடுத்த ஆட்சின்னு ஒன்று வரும். அப்ப நாங்க இந்த பாஜக தலைமையில மத்தியிலையும் அதிமுக தலைமையில மாநிலத்திலையும் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? இல்லையே, நான் இந்த ஆட்சியில இவர் சொல்றாரு அடுத்த ஆட்சி மாறிடும், அப்ப வந்து திட்டத்தை விட்டுருவாங்க. உங்களோட ஆசைக்கு இங்க நான் பேசல. நான் வந்து என்ன சொல்றேன்னு அதை கேட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆட்சி அடுத்த ஆட்சின்றீங்களா? என்ன ஆட்சி? You should know the how Council of Minister acts. When this government goes, இந்த கவர்மெண்ட் போயிடுச்சுனா சொல்லுங்க, எல்லாரும் இந்த கவர்மெண்ட் போயிடுச்சுனா அடுத்து புது கவர்மெண்ட் வரும். வரும்போது யார் யார் என்னென்ன அமைச்சர் இருக்கும், அப்ப நிறைய விஷயங்கள் மாறும். நீங்க ஏதோ இதே நிலை நாளைக்கு தொடராது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பிரதமர் மட்டும்தான் நீங்க வந்து நீங்க இந்த பிரதமர், இதே பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த பிரதமர் ஆனாலும் கேபினட் ரீஷஃபிள்ஸ் இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். கட்கரி அதனால இருக்க மாட்டாரு. இன்னைக்கு சொன்னாங்க அதுக்கான பிரதமரா நான் சொல்லி முடிச்சேன். பிரதமர் வருவாரு, ஆனா அமைச்சரவை மாறிடும். அது உங்களோட நீங்க சொல்றதா சொல்றது இல்ல. நீங்க சொல்றதா சார், நான் என்ன கருத்து என்னன்றதை நீங்க முடிவு நீங்க சொன்னா சொல்லி முடிச்சிடுறேன். நான் முடிக்கவே முடியாம நான் சொல்றேன் இது இந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த தேர்தல் நடத்துது, தேர்தலுக்கு அப்புறம் நியூ கவர்மெண்ட் வரும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, மேடை நாகரிகத்துல ஒரு தலைவர் ஒரு மந்திரி பேசிட்டு இருக்கும் போது அந்த மேடையிலேயே போயிட்டு இதை சொல்லாதீங்கன்னு சொல்றது மேடை நாகரிகம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் மேடையில மேகதாது அணையை கட்டுவோம்,
சரி, நான் நான் ஒரு இருங்க, நிமிஷம் பேசி முடிச்சிடணும். wait, பேசி wait, முடிச்சிடணும் சார். wait, wait, இல்ல, இல்ல, this is very important. wait, 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 30 seconds. wait, wait, 30 seconds. wait, இதை wait, சொல்லி ஆகணும். wait, wait, மேகதாது அணை. wait, sir, wait, காவிரி wait, மேலாண்மை wait, வாரியத்தை wait, ராகுல் காந்தி கலைப்போம். wait, 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 ஸ்டாலின் என்ன கேள்வி கேட்டார்? wait, ஸ்டாலின் என்ன கேட்டாரா? கேப்போம். ஏன் ஸ்டாலின் கேப்போம், ஏன் நீங்க பதட்டம் stop பண்றீங்க? பண்றீங்க? ஏன் பதட்டம்? ஒரு நிமிஷம். ஸ்டாலின் கேட்டா நீங்க stop பண்றீங்க. ஒரு நிமிஷம். ஸ்டாலின் ஒரு நிமிஷம். கேட்டா நீங்க stop அது பண்றீங்க. நான் காவேரி மேகதாது வாரியத்தை அணை கட்டுவோம்னு சொல்ற ஸ்டாலின் காவேரி ராகுல் வாரியத்தை நான் நான் கேட்கிறேன். ஆய் செந்தில் அது ஏன் காவிரி மேலாண்மை வாரியத்தை நான் எட்டு கலைப்போம்னு வழி சொன்னேன். சாலை ராகுல் விஷயத்துல காந்தி ஏன் ஸ்டாலின் கேள்வி கேட்கல? ஒரு அதை சொல்லணும்ல. விளக்கத்தை வினோபா பூபதி தரார். இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வேற, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து முடிஞ்சிற போது அடுத்து இன்னொரு ஆட்சி வரும், அதுல இருக்கிற அமைச்சரவைன்றது வேறையாக இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் தரார். இந்த அரசாங்கம் நீடிக்கணுன்றதுக்காக தான் ஓட்டு கேட்குறீங்க. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து இப்போ பாடுபடுறீங்க, தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கொள்கை, கட்சிகளுடைய கொள்கை அல்லது கூட்டணியோட கொள்கை அப்படிங்கிறது வந்து கூட்டணியுடைய தலைமை கட்சி எதுவோ அதுதான் பெரும்பாலும் தீர்மானிக்குது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அது நீட்டை தொடரும், 8 வழிச்சாலையை போடணும்னு தான் சொல்லும். அவங்க நினைக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் அவங்க நிறைவேற்றுவாங்க. பிரதமர் வருவாரு, அமைச்சர் நிதின் கட்கரி இல்லாம போயிட்டா அந்த மனமாற்றம் உங்களுக்கு இருக்கு. பிரதமர் மாறினாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாறினாலும் பிஜேபியோட கொள்கை வந்து பிஜேபியோட கொள்கை தான். அந்த இடத்துல போய் நீங்க நான் இவர்கிட்ட கேட்டுறேன், அப்படித்தானான்னு கேட்டுறேன். அவர் வந்து என்ன நினைக்கிறாரு கேட்டது கொஞ்சம் முழுசா சொல்லிடுறேன். அதாவது வந்து பல விஷயங்கள் மாறுது, எதுவுமே மாறாம அப்படியே 100க்கு 100 இருக்குன்னு நான் சொல்ல வரல. சில விஷயங்கள்ல அவங்க மிக தெளிவாக அதான் சொல்ல வரேன். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து கூட நீங்க வந்து மக்கள் என்ன நினைப்பான்னு கூட கவலைப்படாம உங்க கருத்தை உறுதியா சொல்றீங்கன்னா தேர்தல் பிறகு அதை தொடர்வீங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து மக்களுக்கான ப்ராஜெக்ட் கிடையாது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலான பிஜேபியே சொல்லட்டும், அவங்க என்ன கருத்துல இருக்கிறாங்க. அவரும் அதை தான் சொல்லுவாரு, வேற என்ன சொல்லுவார். என்னுடைய கருத்து நான் சொல்றேன். வினோபாவுடைய எதிர்பார்ப்பு சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்துல தங்க மேல வரக்கூடிய அடியில இருந்து தங்களை காப்பாத்திக்கணும்னு சொல்ற கருத்து தான், வேற ஒண்ணுமே கிடையாது. யாரு வந்தாலும் அதுதான். ஒரே ஒரு கேள்விதான் ஆயுஷ்மானுக்கு. மேகதாது அணையை கட்டி ராகுலோ ஸ்டாலினோ தப்பு பண்ண தப்புதான். எனக்கு என்ன பிரச்சனை? அதை பத்தியான ஒரு நிலைப்பாடை பத்தி ஸ்டாலின் பண்ணாலும் தப்பு, அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு பிரச்சனை பத்தி பேசும்போது பதில் சொல்ல முடியலன்னா எதிர்கட்சியோட பிரச்சனை கொண்டு வந்து வைக்கிறது, இது கொண்டுதான் உங்களுக்கு வேலையா? இந்த நடுவில் இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னது தப்பு, அதை வந்து அதாவது ராகுல் சொன்னது தப்பு, ஸ்டாலின் கேள்வி கேட்பாம அதோட தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்போ டிபேட் அது இல்ல நடந்துச்சு. கட்கரி கருத்து இப்படி வேணா இருக்கலாம். இப்போ வந்து இந்த ஆட்சி முடிகிற நேரம் அடுத்து ஒரு ஆட்சி வரும், அடுத்து அந்த ஆட்சி அமையும் போது புதிய அமைச்சரவை வரும். புதிய அமைச்சர் ஒரு வேளை வரும்போது அந்த எண்ணம் இந்த 8 வழிச்சாலையை டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாமக நம்புறதா வினோபா பூபதி சொல்றாரு. அவருடைய பேச்சை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் நீங்க பத்திரிகையிலே வந்திருக்கிற ஒரே வரியில் தான் இது அரசியல் சாயமே அவர் பூசலை. நான் போய் பாமகவை வந்து நாங்கள் சமாதானப்படுத்துவோம் அண்ணாச்சி அப்படிலாம் பேசல. அவர் ஒரே பேச்சு தான். அங்கே இருக்கிற மக்கள் யார் போராடுகிறார்களோ அவர்கள் திருப்திப்படுகின்ற வகையில், திருப்திப்பட்டால் அந்த திட்டம் இழப்பீட்டை கூடுதலாக தருவோம். ஆமா, அது மட்டுமல்ல, அவர்கள் ஒத்துக்கொண்ட, நல்லா நீங்க அதை பார்க்கணும், அவர்கள் ஒத்துக்கொண்டு அவருடைய எதிர்ப்போடு அது நடக்காது, அவர்களுடைய ஆதரவோடு தான் நடக்கணும் தெளிவா சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்றீங்க. குடிமகனா இதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். அப்ப என்ன நீங்க சாதாரண குடிமகன் வந்திருக்கீங்களா பத்திரிகையாளரா? நீங்க என்ன வேணா பேரை போட்டுங்க, நான் சொல்றது அரசியல் செயல்பாட்டாளர். அப்படியே அரசியல் சொல்றேன். ஒரு சார் இருங்க சார், களத்துல போராட்டம் நடந்ததா இல்லையா? நீங்க ஃபுல்லா பேசுறேன். களத்துல மக்கள் போராடின மக்களை நீங்க அடிச்சீங்க, உதைச்சீங்க, எல்லா விதமான துன்புறுத்தலும் பண்ணீங்க. ஒரு துண்டறிக்கை கொடுக்கறவங்கள ஜெயில 1 மாசம் போட்டீங்க. இவ்வளவு அடக்குமுறை பண்ணிட்டு மறுபடியும் என்ன நீங்க மறுபடியும் திருப்பி இங்க வந்து உட்கார்ந்துல நாங்க புரியுதா இல்லையா? நீங்க ஒரே கருத்து மறுபடியும் நீங்க புது கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. புது கருத்து இருந்தா புது கருத்து அவங்க கருத்து அவங்க சொல்லுங்க. அவர் கருத்து ஒரே கருத்து நீங்க மறுபடியும் பேச முடியும். உங்க கருத்து புது கருத்து மாத்தியா நான் சொல்றதா நீங்க கருத்து சொல்லுங்க சார். பிரச்சனை வந்து கட்சி கிடையாது, அங்க இருக்கிற மக்கள் தான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற மக்களுடைய நலனுக்காக தான் கட்சிகள் போராடுது, ரைட்டா? நாங்க எங்களுடைய கொள்கை என்ன சொல்றோம்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற இழப்பீடு வழங்கப்படும். அதே போல அவர்களுடைய சார் நீங்க என்ன சார், நீங்க என்ன அங்க விவசாயம் வச்சிருக்கீங்க? ஆமா, நான் அந்த ஊர் தான் சார், அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கிறேன். நீங்க அதான் நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்ப்பு இருந்தால் கூட அது நடக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு
உங்களுடைய எதிர்ப்பு நீங்க அந்த ஊர்காரரா இருந்து உங்களுக்கு நிலைமை இருந்தா சார் ரெண்டு அம்சம் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு மக்களை சமாதானப்படுத்திட்டு நிறைவேற்றுவோம்ன்றது ஒரு அம்சம். பாதிப்பை இல்ல வேண்டுமென்றே எதிர்க்கிறார்கள் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. நீங்க அது பொன் ராதாகிருஷ்ணன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. நீங்க நான் நிறைய விவாதத்துல நான் சொல்லியிருக்கேன், இது வந்து அரசியல் சாயம் இல்லாத விவசாயிகளை நாங்கள் மத்திய அரசு என்றைக்குமே மரியாதை கொடுக்கணும்னு நான் எத்தனை விவாதத்துல பேசியிருக்கேன். இன்றைக்கு ஐயா கண்ணனுடைய நிலைப்பாடு என்ன? அரசியல் சம்பந்தம் அதே மாதிரிதான், அதே போல்தான் அரசியல் சாயத்தை அவரே இன்றைக்கு சொல்றாரு. யாரெல்லாம் அரசியல் சாயத்தோட அது டிபேட்டினுடைய அது ஒரு பகுதியாக அரசியல் பிரச்சனை அப்புறம் அரசியல் சாயம் என்ன அர்த்தம்? இப்ப இன்னைக்கு அவர் சொல்ற கருத்துக்கு பதில் சொல்லுங்களா? சரி, அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம் பாப்போம். அதுக்கு ஒரு டிபேட் வைங்களா? மதுக்கூர் நானே வந்து பேசுறேன், நீங்க பேசுங்களா? இப்ப பேசுங்களா? நானே வந்து பேசுறேன். ஐயா கண்ணு சொன்னது சரி, ஐயா கண்ணே அழைச்சு பேசுவோம். இந்த அதுதான் இந்த விவாதத்தை இன்னைக்கு பேசுவோம். ஐயா கண்ணு அழைச்சு ஒரு பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியலன்னா விவாதத்தை திசை திருப்புறதுதான் பிஜேபி காரங்க தொடர்ந்து செய்யற விஷயம். ஐயா கண்ணு கண்ணு நீங்க விவாதம் வைக்க சொன்னா வந்து பேசுறேன். ஒரு நிமிஷம் மதுக்கூர் ராமலிங்கம், உங்கள் கருத்து. அதாவது நான் மொத்த விவாதத்திலும் தேர்தல் ஆணையம் போல நான் வெறும் பார்வையாளராகவே இருக்க வேண்டி வந்துருச்சு. பண விநியோகம் நடக்கிற பொழுது ஒன்றுமே செய்ய முடியாத போல. இதில் வந்து நிதின் கட்கரியும் பியூஷ் கோயலும் ஏதோ அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் சவால் விடலைங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்த்து இதுதான் என்னுடைய கொள்கை, இதைத்தான் செய்வேன், உன்னால் முடிந்ததை பார் என்று சவால் விடுகிறார்கள். நீங்கள் சொன்னாங்க பாமக ஒன்றும் போராடலைன்னு. இதே மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவருடைய சொந்த தொகுதியான தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் வரக்கூடாது என்று காவல்துறை தடை விதித்தது. அந்த தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பிஏ அவர் தொகுதிக்கு வரக்கூடாதுன்னு இந்த அதிமுக தான் சொன்னிச்சு. அவங்களையும் வச்சுக்கிட்டு அதிமுகவையும் வச்சுக்கிட்டு பாமகவையும் வச்சுக்கிட்டு நிதின் கட்கரி மேடை நாகரிகம் பற்றி சொல்றாங்க. குறைந்தபட்ச கூட்டணிக்காக கூட அதை பேசாம ஒரு போகலாம். ஆனால் அது திமிரு. தமிழ்நாட்டு மக்கள் எதை சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. யாருடைய வளர்ச்சிக்காக 8 வழிச்சாலை நீங்க கொண்டு வரீங்க? எந்த மக்கள் அங்கே 8 வழிச்சாலை வந்தே தீரும் என்று எந்த மக்கள் போறாங்க? நீங்க ஒரு நிமிடம் அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. அந்த நிலத்தை பறிச்ச பொழுது அந்த ஜனங்க அழுததும், நீதிமன்ற தீர்ப்பு வந்த அடுத்த நிமிடம் அங்கிருந்த கற்களை பிடுங்கி எரிந்ததும் இருக்கும் பார்த்தீங்களா? அவன் தான் உண்மையான விவசாயி. இப்போ ஆளி கேட்ட உடனே பிஜேபி நீங்க என்ன விவசாயியா? இப்போ ஐயா கண்ணு நேற்று வரைக்கும் விரோதியா இருந்தார், இப்போ திடீர்னு விவசாயியா மாறிட்டார். எனவே அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு தூரம் தமிழ் உணர்வோடு இருக்கிற தமிழ்நாட்டில் தான் நாங்கள் சமஸ்கிருத மொழியை கட்டாயமாக்கும்னு சொல்றாங்க. நீட் தேர்வை கொண்டு வருவோங்கிறாங்க. இதில் அதிமுகவும் சேர்ந்து அம்பலப்பட்டு நிற்குது. இவங்க ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லலை, அதுக்கு பதிலாக தமிழில் கொண்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மத்திய அரசு கொண்டு வரும். இதில் பாமக நண்பர் சொல்றார் வேறு ஒரு அரசு வரும். மோடியை பிரதமராக்கத்தானே நீங்க மறுபடியும் ஓட்டு கேட்குறீங்க. அதே மோடி தானே 8 வழிச்சாலையை கொண்டு வந்தாங்க. அதே மோடி அரசு தானே நீட் தேர்வு கொண்டு வந்தது. அப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க மோடி இல்லாத இன்னொரு பிரதமரை சொல்றோம் கூட பாமகவுக்கு சொல்லுகிற தைரியம் இருக்கா? அப்புறம் என்ன இன்னொரு அரசாங்கம்? நிதின் கட்கரி இல்லைங்க, யாரு வந்தாலும் இதைத்தான் செய்ய போறாங்க. இதுதான் பிரச்சனை. இதையெல்லாம் அதிமுகவையோ பாமகவையோ அவங்க கன்சிடரே பண்ணல. அது மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டுக்கு விடப்பட்டிருக்கிற சவால், அச்சுறுத்தல். நீங்க நீட் தேர்வு பத்தி எவ்வளவு போறாங்க நாங்க கண்டுக்க மாட்டோம். 8 வழிச்சாலை எங்களுக்கு ஜிண்டால் முக்கியமே தவிர தமிழ்நாடு முக்கியம் இல்லை என்று நிதின் கட்கரியும் அதுபோல பியூஷ் கோயலும் எங்க ஊர்ல இருக்கிற பூரா இங்க வந்து நாங்க படிக்க வைப்போம், அது தமிழ்நாட்டுக்கார வேடிக்கை பார்க்கணுங்கிற அந்த ஒரு சவால் தான் அந்த மேடையிலிருந்து விட்டுருக்காங்க. பாவம் இவங்களால பேச முடியல. இது சரி 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 பாமக கூட பல நீட் விஷயத்துல கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி தானே இருக்கு. அங்க நீட் வச்சுக்கலையே அவங்க. 10% இடஒதுக்கீடுல வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு 10% ஒதுக்கீடுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வேண்டான்னு ஆதரிச்சு போட்டாங்களா? காங்கிரஸ் வேணும்னு போடுறாங்க, இவங்க வேணான்னு போட்டாங்க. மேகதாது அணைக்கு இங்க வயநாட்டுல காங்கிரஸ் நிக்கிறதுக்கு என்ன நிலைப்பாடு வச்சிருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்க? இங்க உட்கார்ந்துட்டு நான் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் இங்க உட்கார்ந்து திமுக கூட்டணி சொல்லுது. அது கம்யூனிஸ்ட் அங்க ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இங்க வந்து கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்துட்டு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்லி நாங்க ஓட்டு கேட்க போறோம். வயநாட்டுல வந்து இல்ல ராகுல் காந்தி தோக்கடிப்போம். இருங்க பேசி முடிச்சிடறேன். நீங்க ரொம்ப நீண்டமா பேசுறீங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க ராகுல் காந்தியை தோக்க அடிச்சு நான் தோக்க விடவே மாட்டோம். இல்ல கரெக்ட் தான். அதாவது ரொம்ப கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லி குறைவா தான் பேசிருக்காரு. நீளமா பேசல. அதாவது நீளமா இருந்தாலும் நாங்க வந்து கொள்கை சார்ந்தவங்க கம்யூனிஸ்ட்காரங்க அப்படி பேசிக்கிட்டு எப்படி பண்றாங்க? வயநாட்டுல என்ன பண்ண போறாங்க? நாங்க ராகுல் காந்தியை கொல்ல போறோம்ன்றாங்க. சாரி, ராகுல் காந்தி ஆச்சாரிய தோக்கடிக்க போறோம்ன்றாங்க. பயமுறுத்துறீங்க. தோக்கடிக்க போறோம் அப்படிதான் சொன்னார் அவர். ஒரு மாதிரி அந்த சீஃப் மினிஸ்டர் சொன்னார்.
இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முடிச்சுகள் BJP அப்படின்னு சொல்லி இல்ல ஒரே நிமிஷம், முரண்மாட்டு முடிச்சுகள் எவ்வளவு இருக்குன்னு திமுக கூட்டணியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருக்கு மதுக்கூர் அறியாம 8 வழிச்சாலை நீட் தேர்வு குறித்து பாஜக அமைச்சர்கள் பேசுவது அதிமுக கூட்டணிக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி விவாதிச்சுட்டு இருக்கிறோம். இது தொடர்பாக நேயர்கள்ட்ட முன்வைத்த கேள்வி, அதற்கு ட்விட்டர் வாயிலாக அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதிலை பார்க்கலாம். இதனால் பாஜகவுக்கு சிக்கல் என்று 12% நேயர்களும், இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று 15% நேயர்களும், பாமகவுக்கு இதனால் நெருக்கடி என 25% நேயர்களும், அஇஅதிமுகவுக்கு நெருடல் என 48% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு மதுக்கூர் ராமலிங்கம், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இந்த விஷயத்துல மேடை நாகரிகம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் இதே மேடை நாகரிகம் பிஜேபி பார்க்காதா? இங்க வந்து ஒரு மாநில அரசு அவங்க நீட் தேர்வை எதுக்குறாங்க, 8 வழிச்சாலையை வந்து மக்களுடைய விருப்பம் இல்லைனா நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்றாங்க. நீங்க அவருடைய மொழியை பாருங்களேன். இதை வந்து நிதின் கட்கரிக்கு நீங்க புரிய வைக்கிறது இருக்கட்டும். பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ் தெரிஞ்சவர் தானே, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிஞ்சவர் தானே. பாமகவும் அதிமுகவும் முதலில் தமிழ்நாட்டில் இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தங்களுடைய கட்சியினுடைய நிலையை புரிய வைக்கட்டும். இப்போ நிதின் கட்கரிக்கு தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். இங்கே இருக்கிற அமைச்சர் சொல்றாரு, பொன் ராதாகிருஷ்ணன், யார் எதிர்த்தாலும் நாங்கள் 8 வழிச்சாலையை கொண்டு வருவோம், தயவு செய்து மக்கள் விருப்பம்னே சொல்லாதீங்க. அந்த பகுதியில் இருக்கிற எந்த மக்களும் எங்களுக்கு 8 வழிச்சாலை வந்தே தீர வேண்டும் என்று எந்த மக்களும் சொல்லவில்லை. விவசாயத்திற்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவு என்பது உயிருக்கும் உடலுக்கும் இருக்கிற உறவை போல. நேற்று வரைக்கும் ஃப்ராடா இருந்த ஐயா கண்ணு இன்னைக்கு திடீர்னு அவரை கேளுங்க, அவரை கூப்பிட்டு கேளுங்கன்ட்டாங்க. 1-2 ஐயா கண்ணு வேணா உங்களுக்கு சிக்கலாம். ஆனால் அந்த 8 வழிச்சாலை முழுவதும் நிலம் வைத்திருக்கிற விவசாயம் பண்ற பயிர் பண்ற விவசாயிகள் யாரும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பாமகவையும் அதிமுகவையும் பிஜேபி எவ்வளவு துச்சமாக கருதுகிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் எவ்வளவு துச்சமாக கருதுகிறார்கள் என்பதைத்தான் தமிழ்நாட்டில் வந்து நிதின் கட்கரியும் பீஸ் கோயல் அவர்கள் நன்றி நன்றி. இதே உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கலாம். அவர்கள் ஒரு உங்களுடைய நிறைவு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்லணும். இதே அவங்க கட்சி தலைவர், கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் 8 வழிச்சாலையை நான் ஆதரிக்கிறேன், அதை நான் எதுக்கல, வெளியில வந்து பேட்டி கொடுக்கும் போதும் இந்த சட்டம் நாட்டின் நலனுக்கான திட்டம், நாங்க எதுக்கல அப்படின்னு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே அந்த 5 மாவட்டங்கள்ல இருந்தாங்க. யாரும் போய் போராட்டத்துல கலந்துக்கல, யாரும் போய் கட்சி கோர்ட்ல போய் வழக்கு தொடுத்து இந்த 8 வழிச்சாலையை தடுத்து நிறுத்துறதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யல. ஸோ அதனால திமுக கூட்டணி கட்சியின் தலைவராக இருந்தாலும் சரி, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 8 வழிச்சாலையை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் அவருக்கு இல்லை. மதுக்கூர் ராமலிங்கம் வந்து போராடி இவங்க போராடினாங்கல்ல, இவர் போய் முதல்ல ஸ்டாலின் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஐயா, நீங்க சட்டமன்றத்துல என்ன பேசிருக்கீங்க, என்ன சொன்னீங்க, சரி இப்ப நீங்க வெளியில வந்து பேட்டியில என்ன சொன்னீங்க, 8 வழிச்சாலை நீங்க வேணும்னீங்களா அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க போய் அவங்க ஸ்டாலின் அவங்களுக்கு ஒரு அம்சம் நம்மள கேட்டுட்டு அவரு எங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட ஸ்டாலின் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம். அவங்க அட்வைஸை கேட்டாரோ தெரியல. ஸ்டாலின் அவருடைய தேர்தல் அறிக்கையில, திமுக தேர்தல் அறிக்கையில 8 வழிச்சாலையை நாங்க ரத்து செஞ்சிருவோம், நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய நிறைவு கருத்து? இல்லை, என்னை பொறுத்தவரையில் இதில் வந்து நிதிஷ் கோயல், கட்கரி, அப்புறம் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன் இவர்கள் வந்து பேசக்கூடிய பேச்சு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், இந்த விஷயத்தை அவங்க டீல் பண்ணுற முறை, இதுதான் முக்கியமான அரசியல் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை திமுக பாமக மேலே எனக்கு எந்த பெரிய நம்பிக்கையும் கிடையாது. திமுக பாமக இந்த கட்சிகளுடைய எந்த உண்மையிலே இவங்க நியாயமாக இருந்தாலும் கூட பாஜக வந்து அதை ஏற்றுக்க போகிறதில்ல. ரொம்ப சுலபமாக சிம்பிளாக சொல்ல போனால், இந்த கட்சிகள் அதிமுகவும் சரி பாமகவும் சரி இந்த நேரத்தில் அவர்களால் வாயை திறந்து பாஜக என்ன சொன்னாலும் நாங்கள் நீட் விஷயத்தில், 8 வழிச்சாலை விஷயத்தில் இந்த முடிவோடு தான் இருப்போம்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்கிற உண்மையை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். வேற சொல்லியிருக்கோம், உச்சநீதிமன்றத்தில் கேவியேட் போட்டிருக்கோம். இன்றும் மருத்துவ அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தவறான கருத்துக்களை நடுநிலையான்ற பேர்ல வந்துகிட்டு சில ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வச்சிருக்காங்க. நடுநிலையா ஒரு பேச வேணாம். இல்ல क्वेश्चन பண்ணும் சார், क्वेश्चन யாரும் பண்ண கூடாது, நீங்க ஸ்டாருக்கு சொல்ல கூடாது. இல்ல அது எங்களோட சார், எந்த அளவுக்கு நீங்க क्वेश्चन பண்றீங்களோ நாங்களும் அந்த மாதிரி क्वेश्चन. சார், நடுநிலையாளர்கள் என்பவர்கள் இங்க இருந்து யாருமே கிடையாது. அவரு
நடுநிலையாளர்கள் அவரே ஒத்துக்கிறார். அப்ப நீங்க எங்களை சொல்ல வேணாம். நான் கேள்விக்கு சார், ஒரு பிரச்சனையில கால்பந்து ஆட்டத்துல பந்துதான் சார் அடிக்கணும். ஆள் அடிக்கல. அவர் வந்து ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். அரசியல் அவர் யாரும் நடுநிலையாளர்னு சொல்லலாம், அவரும் டிக்ளேர் பண்ணிக்கல. அப்ப விவாதம் இல்ல. ஆவலி செந்தில்நாதன் நடுநிலையாளரா இல்லையான்றது விவாத பொருள் அல்ல. அப்ப அவரை பொது அவர் எழுப்பக்கூடிய கேள்வி அவரும் கிடையாதுங்க. அவரே நான் சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றேன். இது போதும். இந்த தேர்தல்ல அவர் பொலிட்டிக்கல் பயஸ் தெரிஞ்சா இந்த போதும். தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தோக்கடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆளு, மக்கள் பக்கம் நிக்கக்கூடிய ஆளு. ஏன் கருத்தை தான் நான் சொல்லுவேன். நீங்க நடுநிலையாளர் பொதுவாளர் நீங்க நினைச்சுக்க வேணாம். உங்களுக்கு எதிரானவன் எதிரானவன் சார். கொள்கை வேற, கூட்டணி வேற. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன கொள்கை எல்லாம் வச்சிருமோ அது கடைசி வரைக்கும் மாநில உரிமைகளா இருந்தாலும் எந்த ஒரு நிலைப்பாடு முதல்வர் எடுத்தாலும் அதை கண்டிப்பாக செயல்படுத்துவோம். என்ன பொருள் என்ன செயல்படுத்துறதுக்கு தான் ஆட்சிக்கு வர்றோம், தேர்தல். ஆமா, அந்த ஒரு அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கூட்டணி சேர்றோம், ஆமா, பதவிக்கு வர்றோம், வந்து கொள்கையை செயல்படுத்தணும். ஆமா சார், செயல்படுத்தி கொண்டு தானே இப்ப இருக்கு. நீங்க மோடியை பிரதமர்னு சொல்லி கூட்டணி வச்சு பிரதமரா சார் கூட்டணியே வச்சு தேர்தலை சந்திக்கிறோம். நீ ஜனங்கள்ட்ட அப்படிதானே சொல்லி ஓட்டு கேக்குறீங்க. இப்பதானே சார் தேர்தலுக்கே நாங்க கூட்டணி இப்பதான் முதல்ல வச்சிருக்கோம். கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் எதையுமே செய்யல. என்னோட கேள்வி கொஞ்சம் நிதானமா கேட்டுக்கிட்டீங்கன்னா இதா இருக்கும். சொல்லுங்க சார். தேர்தல் கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வர்றோம், ஆட்சிக்கு வந்தா இவர் பிரதமர், இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறோம். அப்ப யார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றீங்களோ அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அதாவது பியூஷ் கோயல் சார், அவர் வந்து ஒரு தமிழக தேர்தல் பொறுப்பாளர். நிதின் கட்கரி விட்டுடுங்க. அத பாஜக தலைமை எதையுமே உறுதியா மறுக்க முடியும். அதாவது இப்போ இதே இறுதியான கருத்தா நீங்க எடுத்துக்க கூடாது சார். எங்களுக்கு வலிமை இருக்கு, யாரையும் எங்களை துச்சமா நினைக்க முடியாது. நாங்க துச்சமாகவும் போக மாட்டோம். எங்களுடைய கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம். நாங்க கண்டிப்பா கேட்டு பெறுவோம். அதாவது இந்த விவாதத்தில் வந்து கம்யூனிஸ்ட் தோழரனுடைய இதை வந்து நீங்கள் எல்லாரும் மக்களும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது இதே சென்னையில் மாநகராட்சி தேர்தல் நடக்கும்போது திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எந்த அளவிற்கு ஓட விட்டு வெட்டி ரத்த காயத்துக்கு இல்ல அவர் மேடை நாகரிகன்னு ஒன்று வந்துட்டார்ல, நேர விவாதம். அதுதான் மேடை நாகரிகத்தை பத்தி பேசுறேன். அதே போல் வினோபா சொன்னது போல இல்ல அதே சொல்லிடுங்க உங்களுடைய கருத்து. நீங்க வந்து இது வந்து பிரதமருக்கான தேர்தல். நான் கேட்கிறேன், இது பிரதமருக்கான தேர்தல். பிரதமரை முன்னிலைப்படுத்தி திமுக இங்க தமிழகத்தில் கேரளாவில் இருக்கிற காங்கிரஸை வேறொரு போம் என்று அரைக்கூவல் பிரச்சாரம் செய்கிறீர்கள். அதே 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து கோயம்புத்தூர்ல மாவட்டத்துல உள்ள வந்து என்ன பண்றீங்க? யாரையும் வேறோட அப்புறம் என்ன சொல்றீங்க? நீங்கள் கேரளாவில் காங்கிரஸ் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம், மேடை நாகரிகத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா? நன்றி. பேசுவதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு உரிமை இருக்கிறதா? சார் நன்றி நன்றி நன்றி. இதுதான் அவரோட பதில். உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் இல்லை பாமக ஆகட்டும், அதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஏன் செய்ய போகிறோங்கிற எதிர்வினையாகவே ஒரு கருத்தை பதிவு பண்ணி அடுத்தவங்களை பற்றியே பேசணும்னு நினைக்கிறாங்களே தவிர தாங்க என்ன பண்ண போகிறோம்ன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த 8 வழி சாலை அது ஒரு பெரிய இமோட்டிவ் இஷ்யூ. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது பெருவாரியாக அந்த பகுதிகளில் வாக்குகளை பாதிக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து நாங்கள் கேவியேட் போட்டிருக்கோம், எங்களுடைய நிலைப்பாடு அதே தான் அப்படின்னாலும் ஒருவேளை பாஜக ஆட்சி அமைந்தால் வேறு பிரதமர் இருந்தாலும் சரி, நிதின் கட்கரி அல்லாமல் வேறு ஒருவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த திட்டம் செயல்படுத்தப்படத்தான் போகிறது. அப்பவும் பாமக கோர்ட்டில் தான் போராடிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. நன்றி. உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவல்.